Hello students, in this video we are going to learn about the sentence and its parts. Okay, sentenceum அதோருடைய பகுதிகள். First we see phrases. What is that? The parts without verbs are called phrases. Phrasesனா என்ன இருக்காதுன்னா verbs இருக்காது. It does not give a complete sense also. Okay, completeான மீனிங்கை கொடுக்காது. That is called phrases. Examples: his sudden illness made us upset. His sudden illness. இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா his sudden illness அப்படிங்கிறதுல there is no verb. It is a phrase. The boy laughed in a loud manner. In a loud manner. It's a phrase. அங்கே என்ன கிடையாது, verb இல்லை. I enjoy going on long walks. Going on long walks. There is no verb. Going இருக்குது சார். That is not a verb. In this sentence, enjoy is the verb. Enjoy தான் இதில் verb இருக்க தவிர கோயிங்கிறது verb கிடையாது. That is participleனு சொல்லுவாங்க. ஸோ participle அப்படின்னா அது verb இல்லை. That is a phrase. Next, we see clauses. A clause is a group of words that forms part of a sentence and has a subject and a final verb of its own. கிளாஸ்ங்கிறது ஃப்ரேஸ் மாதிரி இருக்காது. ஃப்ரேஸில் என்ன இருக்காதுன்னா வேர்பே இருக்காது. பட் கிளாஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு சென்டென்ஸ், கரெக்டான ஒரு சென்டென்ஸ் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்பு இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், த டூரிஸ்ட் வேர் ஸ்கேட். டூரிஸ்ட்ல என்ன பண்ணாங்க, பயந்துருந்தாங்க. ஸோ தட் இஸ் எ கிளாஸ், கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட், கிளாஸஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ. ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், another one is dependent class. ஸோ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஹேஸ் த கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னாலே கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஒரு சென்டென்ஸ் கரெக்டான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இட் கேன் ஸ்டாண்ட் பை இட் செல்ஃப் அண்ட் கேன் எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபுல் ஸ்டாப்பில் முடியும், கரெக்டான மீனிங் கொடுக்கக்கூடியது தான் independent class. Examples here: as if plays hockey. as if hockey விளையாடுறான், மீனிங் கொடுக்குது. you must work hard, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மீனிங் கொடுக்குது இல்லையா. I got a good grade, நான் நல்ல கிரேடு வாங்கியிருக்கேன், மீனிங் கொடுக்குது. ஸோ if it is completed, நான் கரெக்டான மீனிங் கொடுத்துச்சுன்னா it is called independent. okay, independent class. Next, dependent class. A dependent class does not have the complete sentence structure. Dependent class என்றது அப்படியே ஆப்போசிட், இண்டிபெண்டன்ட்க்கு ஆப்போசிட் தான் டிபெண்டன்ட். கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கவே கொடுக்காது, ஸ்ட்ரக்சரும் இருக்காது. we don't use a full stop after a dependent class. நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஃபுல் ஸ்டாப் கூட வைக்கவும் கூடாது. ஏன்னா இன்கம்ப்ளீட் மீனிங்லேயே அது இருக்கிறதால it has no full stop. Let's see examples. If you want to succeed in life, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன, it is incomplete meaning. வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன மீனிங் கொடுக்கவே இல்லையா. ஸோ இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. பிகாஸ் she is late, ஏன்னா அவள் லேட்டார், என்ன புரியல இல்லையா. ஸோ இன்கம்ப்ளீட் மீனிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட், as he was very hungry, அவன் ரொம்பவும் பசியாக இருக்கிறதால. then what happened? கம்ப்ளீட் கொடுக்கவே இல்லை, எல்லாம் இன்கம்ப்ளீட்லேயே நிற்கிது இல்லையா. ஸோ இன்கம்ப்ளீட்டில் இருந்தாலே இட் இஸ் கால்டு வாட், டிபெண்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வி சி சென்டென்ஸ் டைப்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். லெட்ஸ் சி வாட் இஸ் தீஸ். ஃபர்ஸ்ட், சிம்பிள் சென்டென்ஸ். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு என்னது, கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும் இல்லையா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆரிஃபா குவிக்லி ஏட் ஹர் லஞ்ச். ஆரிஃப் என்ன பண்ணா, அவள் லஞ்சை குயிக்காக சாப்பிட்டா, மீனிங் கொடுக்குது இல்லையா. சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், காம்பவுண்ட் சென்டென்ஸ். இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஜாயின்ட் பை அ கன்ஜங்ஷன். இதில் பார்த்தோம்னா ரெண்டுமே என்னவாக இருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸாக தான் இருக்கும். நடுவில் என்ன வந்திருக்கும், கன்ஜங்ஷன் வந்திருக்கும். சென்டென்ஸ் பாருங்களேன். இட் வாஸ் எ டிஃபிகல்ட் பசில், ரொம்ப டிஃபிகல்ட்டான பசிலாக இருக்குது. பட் ஆனால் ரோஹித் குட் சால்வ் இட், ரோஹித் சால்வ் பண்ண முடியும். அப்போ இட் வாஸ் எ டிஃபிகல்ட் பசில், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட் பஸ்லாம் இருந்தது,
ஓகே, பட் ரோஹித் குட் சால்வ் இட். ரோஹித்தால் சால்வ் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்குது. பட் நடுவில் என்ன வந்திருக்கு, பட், தட் இஸ் எ கன்ஜெக்ஷன். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸுங்கும் போது 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், நடுவில் கன்ஜெக்ஷன் வந்துருக்கு தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இட் ஹேஸ் an இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ். பாருங்கள், இதில் காம்ப்ளெக்ஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், இன்னொன்று டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். பாருங்களேன், த சில்ட்ரன் ரஷ்டு இன்சைட். சில்ட்ரன் என்ன பண்ணாங்க, ரஷ்டு இன்சைட். ரஷ்டு என்னது, கூட்டமாக இன்சைட் உள்ளே நுழைஞ்சாங்க, மீனிங் கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்களா, பிகாஸ் இட் ஸ்டார்டட் டு ரெயின், ஏனென்றால் மழை பெய்து கொண்டிருந்தது. கம்ப்ளீட் மீனிங் ஆகுது, இன்கம்ப்ளீட் மீனிங்கில் இருக்குது இல்லையா. ஸோ த சில்ட்ரன் ரஷ்டு இன்சைடு, இது உள்ளே நுழைஞ்சாங்கன்றது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது, தட் இஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் இட் ஸ்டார்டட் டு ரெயின், மழை பெய்ய, ஏன்னா மழை அது என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எதனால் ரீசன் தெரியாமல் இருக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ளீட் மீனிங், தட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ். Next we see subject and predicate. What is a subject and predicate? The subject is the doer of the action in a sentence. Subject யாருன்னா யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் subject, that is doer. Next the predicate is the description of the subject. Predicate என்னன்னா subject செய்கிறத சொல்கிறது தான் predicate. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், my sister subject drinks a lot of water. ஓகே, my sisterன்றது என்னது சப்ஜெக்ட். அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கணும், ப்ரெடிகேட். ட்ரிங்க்ஸ் லாட் ஆஃப் வாட்டர்ன்றது ப்ரெடிகேட். நெக்ஸ்ட் த டாக் பாக்ஸ் அட் த கேட். த டாக் சப்ஜெக்ட், பாக்ஸ் அட் த கேட்டுங்கிறது என்னது, ப்ரெடிகேட். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட். நெக்ஸ்ட் வி சி ஆப்ஜெக்ட். an expression that completes the meaning of the verb is called object. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னென்னா, அதாவது அந்த வேர்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட். The object is the person or thing affected by the action of the subject is called direct object. The object is the person or thing. ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். ஓகே, affected by the action, நம்ம செய்கிற செயலால் அஃபெக்ட் ஆகும். எது, ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்டினுடைய செயலால் அஃபெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அவர் கேட் காட் எ மவுஸ். கேட் என்ன பண்ணுறச்சு, காட் எ மவுஸ். மவுஸ்ன்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். அது எதை குறிக்குது, காட், பிடிச்சிருச்சு. அப்போ மெயினானது என்னது, பிடிச்சிச்சு தான். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெயினான அந்த ஆக்ஷன் வேர்ப். அது எதை குறிக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் குறிக்குது. அதாவது மவுஸ் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, மவுஸை அது பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். எது அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லாமல் டைரெக்டாக சொல்லிக்க பேர் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த இட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இட்டுனா எது நம்ம யோசிப்போம், அவங்க டேரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, எ மவுஸ், தட் இஸ் கால்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஷி பிளேடு த பியானோ, டைரக்ட் ஆப்ஜெக்ட் த பியானோ. ஷி பிளேட்னா எதை ப்ளே பண்ணால், டேரெக்டாக அவங்களே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், த பியானோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் கால்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.